ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல த லாங் வாக் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் டபுளில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஸ்லோ அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு போட்டி நடக்குது. அது என்ன போட்டினா நடப்பாத போட்டி. ரொம்ப அதிக தூரம் நடந்துகிட்டே போகணும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டி. இந்த போட்டியில் நம்ம ஹீரோ கலந்துக்குவார். அவருக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைலாம் இருக்கும். இந்த காசை வாங்கி தான் அவர் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உடனே நம்ம ஹீரோவும் இதில் கலந்துக்குவார். இதேமாதிரி நிறைய பேர் அவங்க வீட்டு கஷ்டம் பண கஷ்டத்தால் இந்த போட்டியில் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த போட்டியில் முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, போட்டியில் கலந்துக்கிட்டவங்க நடக்க முடியாமல் தோற்று போனால் அவங்கள போட்டி நிர்வாகிகள் சுட்டு கொன்றுவாங்க. இதுதான் முக்கியமான ரூலாக இருக்கும். இப்படி இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட நம்ம ஹீரோ எப்படி வின் பண்ணுறாரு, கடைசியில் வின் பண்ணுறாரா இல்லையா, அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துடைய கதை ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸாக சும்மா வேறு மாதிரி ஒரு பங்கம் பண்ணியிருப்பாங்க. இடையில நடக்க முடியாத அவங்கள சுட்டுக்கொள்வாங்க, ராவாக சுட்டுக்கொள்வாங்க. அப்படியே அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பதப்பதைக்குது, அந்தளவுக்கு இருக்கும். படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது ஹீரோ வந்து கடைசியில் நடந்துருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளாஸ்பாக இருக்கும். அது நல்லாவே இருக்குது. ஏன்னா பணம் வந்து அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது, அது அப்படிங்கிறது ஒரு லாஜிக் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த போர்ஷன் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். இவன் நடக்கிறதான் படமே. அதனால பொறுமை வேணும். ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல படமாக தெரியும். இல்லைன்னா என்னடா அது பொள்ளிங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போகும். என்ன இவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு சீனை வச்சு நம்மளை பார்க்க வச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் இல்லை. ஆனால் ரத்தம் தெரிய காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னோன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.